ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக அமௌண்ட் தேவைப்படுது. எல்லா பக்கமும் கேட்டாச்சு, எங்கேயும் கிடைக்கல. ஃபைனலாக நம்ம சேர்த்து வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க அந்த அமௌண்ட்லேருந்து தான் இப்போ நம்ம கேஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதை தான் செலவு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட் நான் எப்படி சேர்த்தேன்னு சொல்லிடுறேன். சேல்ரி வாங்குகிறப்போ நம்ம எங்கேயாவது கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு சின்ன அமௌண்ட்டு, அதாவது ஒரு 20 ருபீஸ் 20 ருபீஸுக்கு கீழே இருக்கிற அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதிலேருந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் தான். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் நான் எடுக்க போகிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 50, 20, டென்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ அடுத்ததாக எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சேவிங்ஸ் என்ன அப்படின்னா 786. ஸோ 786 அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் இருந்து ஒவ்வொரு தடவை சேல்ரி வாங்குகிறப்போவையும் நான் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 786 எங்கள் கேஷியர்கிட்ட நான் சொல்லி வச்சுருவேன். அவர் கேஷியர் ஏதாவது 786 நோட் வந்துச்சுன்னா எனக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த நோட்டில் தான் இப்போ எடுத்திருக்கேன் நான். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 786 786 786 786 786 ஒன்று எல்லாமே 786 தான். ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 நோட்டு 786 இருக்குது. ஸோ அப்படின்னா 4500. இதுவும் அதே மாதிரி தான். சேல்ரி வாங்குறப்போ கொஞ்சம் கையில் காசு நிறையா இருக்கிறதுனால 50 ரூபாய் இருக்கிறதுமே நான் எடுத்து வச்சு, ஐயோ பறந்துச்சு, ஒரு நிமிஷம். இது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு. இதில் அடுத்து நம்ம பிலோ 10 இருக்கிற காயின்ஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின்ஸு தான். ஸோ நான் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி எவ்வளோக்கு இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு எந்த அமௌண்ட்டுமே நினைக்கவே கூடாது. ஸோ அந்த அமௌண்ட் என்றைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது என்னோடய ஃபியான்ஸே அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இதுவுமே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம அதையும் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறோம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ் நோட். அந்த ஃப்ரெஷ் நோட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க. அதுவுமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கங்களா, இது எல்லாமே டென்ஸு, இது ஒன்று மட்டும் 50s. மொத்தமாக 50ல் 1 டென்ஸு மொத்தம் 3 இருக்குது. 1 2 3. அடுத்ததாக 20ஸில் மொத்தம் 1 2 3 4 5. இதுதான் எனக்கு 2024 என்னோடய சேவிங்ஸ். எனக்கு ஃபைனலாக என் கையில் இருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இது எல்லாமே கவுண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு ஃபைனலாக பார்க்கலாம். வெயிட் கரோ. நம்ம இப்போது என்னோடய ஃபியான்ஸை வாங்கி கொடுத்த அந்த உண்டியல்லேருந்து அதுலேருந்து நம்ம இதில் உடைக்க போகிறோம். பேக்கில் ஓப்பன் இருக்குது. ஐயோ, இதுலேருந்து வெளியே வர மாட்டேது. எப்படி எடுக்கிறது? இதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது.
ஓகே, டன். இது எல்லாத்தையும் உட்காந்து நான் கவுண்ட் பண்ணணும் இப்போ. அதுதான் பெரிய வேலை. இதெல்லாம் 20s, 10s வந்து இருக்குது. பென்ஸு இது எல்லாமே 10 ரூபா காயின். எப்போவுமே சரிங்க. எப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு எப்படி இவ்வளோ காயின் வந்தது அப்படின்னா, நான் வந்து இங்கே மினி டிஃபன் சாப்பிட்டேன். நம்ம அண்ணா நகரில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே மினி டிஃபன் வந்து 53 ரூபா, 63 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ மிச்சம் இருக்க அந்த 7 ரூபா, இப்போ 100 ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னா பேலன்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸ் அவங்க கொடுக்குறது மட்டும் அப்படியே கொண்டு வந்து இங்கே பேக்கில் இதில் ஒன்று போட்டுருவேன். அந்த மாதிரி போட்டு தான் இப்போ வந்து வருஷ கடைசியில் இவ்வளோ ஜாயிண்ட் ஆகி கிடக்கு உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த வருஷத்தோட சேவிங்ஸ். இருக்கிற எல்லா செலவும் போக நமக்கு கையில் இருக்கிற சேவிங்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கஷ்டமான விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, யார்கிட்டேயும் கடன் வாங்காமல் நம்ம இப்போ இந்த சேவிங்ஸ் வச்சதே நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். என்ன தான் வந்து இது பண்ணாலும், ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், கடன் வாங்கி ஒருத்தங்களுக்கு வட்டி கட்டி நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு கையில் இந்த மாதிரி சேவிங்ஸ் இருந்தனால தானே இது பண்ண முடியுது. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனிவே தேங்க்ஸ் கடவுளுக்கு. 20s பிரிச்சாச்சு. இப்போ வந்து 2s, 10s பிரிச்சாச்சு, 5s பிரிச்சாச்சு. இப்போ வந்து 2 ரூபாயும் 1 ரூபாயும் நம்ம வந்து பிரிக்கிறோம். இது 2 ரூபாயும் 1 ரூபாயும் ஒரே மாதிரியே இருக்குங்க. இப்போ புது காயின் எல்லாமே. இது பாருங்க. பார்த்தீங்களா? இது வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் காயின் தான். பட் வந்து இது வந்து 2 ரூபா, இது வந்து 1 ரூபா. ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. 5 ரூபா, 5 ரூபாயுமே ஒரே இதில் தான் இருக்குது. கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 20 காயின்ஸில் வந்து 13 காயின் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து டைரியில் நோட் பண்ணிகிட்டே வரேன், பார்க்கலாம். ஸோ ஃபைனலி எல்லா அமௌண்ட்டுமே வந்து கிளியராக அடுக்கி முடித்தாச்சு. இப்போது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான கவர் ஒன்று வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனியில் எங்களுக்கு வந்து ஒரு ஆயுத பூஜை டைமில் வந்து எங்களுக்கு ஒரு gift கொடுப்பாங்க. ஸோ அந்த கவரில் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2023 ஆயுத பூஜையிலேருந்து நம்ம கொடுத்தது.
ஸோ அந்த கவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே எவ்வளோ இருக்குது? 250 ருபீஸ் இருக்குது. 250 இது வைக்கிறேன். இது வந்து இன்னொரு கவர். இது வந்துட்டு இப்போது இந்த வருஷம் கொடுத்தது 11/10/24 ஆயுத பூஜை கிஃப்ட்டு. அதுவுமே வச்சுருக்கேன். இந்த கவரில் ஓப்பன் பண்ணலாம். இதுவும் 250. ஓவரால் 500. ஸோ ஃபைனலி நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் நோட்டில் 18,000. அப்புறம் நம்ம காயின்ஸு அந்த நோட்ஸ் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு ஓவரால் அதில் ஒரு 9,055. ஸோ ஆல்டுகெதர் 27,055 இந்த வருஷத்தோட நம்மளோட சேவிங்ஸ். ஸோ இதில் இஎம்ஐ வந்து ஒரு 17,540 நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது இந்த நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் பார்க்காதீங்க. சின்ன அமௌண்ட்டு எவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ்லாம் இல்லை. டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.